ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 24வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரீசெண்ட் டேஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய அப்ஸ் இருந்திருக்கும், நிறைய டவுன்ஸ் இருந்திருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் கேம் ஜிடி அண்டு வர்சஸ் ஆர்ஆர் கேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெடிக்ஷனில் ஒரு 90% பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆயிருந்தது. ஸோ நிறைய யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல நம்ம கொடுத்த டெலகிராம் சேனலில் லோ பர்சன்டேஜில் ஒரு 5 பிளேஸ் கொடுத்தோம். அதில் 4 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீம்லேயும் வந்திருந்தாங்க, நல்ல பாயிண்ட்ஸும் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஷிம்ரன் ஹெட்மேர் பற்றி நம்ம கிளியராக பேசியிருந்தோம். அண்ட் ரஷீத் கான் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா சம் பிளேயர்ஸ் இன்க்ளூடு தேஷ்பாண்டே கூட பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கேமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம லோ பர்சன்டேஜில் டிக் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எஸ்எல் டீம் கூட பார்த்தீங்க அப்படின்னா 900 அபோவ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தது. ஸோ அந்தளவுக்கு கிளிக் ஆகுது. இப்போது ஒரு 10 மேட்சஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு 7 கேம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 3 கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகும். ஸோ அதனால் யாரும் வந்து வருத்தமடைய வேண்டாம். நான் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லுவேன் அப்படின்னா என்னோட ஐடியாவுமே நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களோட ஐடியாவுமே இன்க்ளூட் பண்ணுங்கள். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டீம் கிரியேட் பண்ணுற பட்சத்தில் அந்த டீம் பாசிட்டிவான டீமாக இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வச்சு நடக்குது. ஸோ 10th ஏப்ரல் ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் சாய்ஸ்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கிராண்ட் லீக் எப்படி டீம் கிரியேட் பண்ணுறது, எப்படி வின் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன். எண்டு ஸ்க்ரீன் இந்த வீடியோ முடியலை, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இப்போது பிச் ரிப்போர்ட். ஸோ சின்னசாமி கிரவுண்டில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனில் ஒரு கேம் தான் நடந்திருக்கு. அந்த கேம்லேயும் ஆர்சிபி பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஆகியிருக்காங்க. அவங்க அவேல ப்ளே பண்ண 3 கேம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் இந்த மேட்ச்க்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்லைட்லி 2வது இன்னிங்ஸில் ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. 193 போட்டிகள் நடந்திருக்கு. 84 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 107 பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரன்ஸ் எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக இருக்கும். இந்த மேட்ச்சுக்கு எந்த ரன் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படின்னா 180 to 190க்குள்ளே வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது, 2 டீம் பேட் பண்ணாலுமே. ஸோ லாஸ்ட் 5 கேம்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 47 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 11 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம பார்த்தாச்சு. ஹை ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் SRH 287, லோ ஸ்கோர் RCB 82க்கு இந்த கிரவுண்டில் ஆல் அவுட் ஆகிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் மேட்சஸில் ரிசல்ட் எந்த மாதிரி இருந்திருக்கு அண்ட் கூடவே பார்த்திங்க அப்படின்னா பவர் பிளே ஸ்கோர்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சீசனில் நடந்த முதல் கேமில் 2 இன்னிங்ஸுமே பவர் பிளேயில் ரன்ஸ் வரலை. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 38க்கு 3, செகண்ட் இன்னிங்ஸில் 42க்கு 1, பெருசாக ரன்ஸ் வரல. 2 டீம்லேயுமே செம ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஃபில்சால்ட், விராட் கோலிங்கிற மாதிரியான ஒரு ஓப்பனிங்கில் ஆர்சிபியும், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், பட்டர் அப்படிங்கிற மாதிரியான காம்போவில் ஜிடியும் இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸ் பெருசாக வரல அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் சீசனுமே இந்த கிரவுண்டுக்கு ஏற்ற ரன்ஸ் வந்திருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 40 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 22, 2வது இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷேர் ஆயிருக்கு. ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக 9 விக்கெட், அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5, செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 5 கேம்ஸில் பவுலர்ஸோட டைப் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 16 விக்கெட்ஸ். இந்த மேட்சுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு நல்ல குவாலிட்டியாக ஹை பேஸ் போடுவார். அவர் லெஃப்ட் ஆர்ம் பவுலரும் கூட 16 விக்கெட் கிடச்சிருக்கு லெஃப்ட் ஆர்மர்ஸ்க்கும். மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் முகேஷ் குமார், மோஹித் சர்மா அந்த மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் 13 விக்கெட்ஸ், பார்ட் டைமர்ஸ்க்கு 2 விக்கெட், ஓவரால் 47 விக்கெட்ஸ். ஸ்பின்னர்ஸ்க்கு லெக் பிரேக்கில் 3 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் 3, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 4, ஆஃப் பிரேக் 1 விக்கெட், ஓவரால் 11 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. இப்போ ஹெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 32 முறை அந்த 2 டீமும் மோதிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 17 சீசனாக கப் அடிக்கலை. இந்த சீசனில் இந்த 2 டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இனிஷியலாக நல்லா இருந்திருக்கு. ஆர்சிபி 19 முறையும் டிசி 11 முறையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமோட ஹெட் பேட்டிலில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டெல்லிக்கு கொஞ்சம் அதிக ப்ரிஃபர் கொடுங்க. ஏன்னா அவங்க அவே கேம் சிஎஸ்கேல போய் வின் பண்ணிவிட்டு ஒரு 4 டேஸ் முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நிறைய டைம் பெங்களூரில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்டு கூட கம்பேர் பண்ணல அவேல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருந்திருக்கு இந்த சீசனில்.
நெக்ஸ்ட் இப்போ ஆர்சிபியோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட், விராட் கோலி ஓப்பன் பண்ண போகிறாங்க. தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷியா சர்மா, ஜோஸ் ஆசில்வுட், யாஸ் தயால். இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவன் இருக்குது. இதில் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் நோ. இதே பிளேயிங் லெவன் இதே இம்பாக்ட் பிளேயரோட தான் ஆட போகிறாங்க. ஃபோர்வர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் எஸ் தயால் 4 அண்டு ஜோஸ் ஆசில்வுட் 4, அடுத்து ஷியாஸ் சர்மா 4, புவனேஸ்வர் குமார் 4. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸில் லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச் லாஸ்ட் கேம் பவுல் பண்ணலை, ரைட் ஹேண்டர்ஸாக இருந்த ரீசனுக்காக பவுல் பண்ணல. ஸோ இந்த மேட்ச்சுக்கு லிவிங்ஸ்டன்ட்டு 2, குருணால்கிட்ட 2 வர்றதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் டீமோட பிளேயர் ப்ரெடிக்ஷன் வித் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்ஸோட நம்ம வந்து பார்த்துடலாம். 73% வந்து ஃபில் சால்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் எப்போவுமே இருக்கும் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். ஓவராலாகவே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மிச்சல் ஸ்டார்க் வர்சஸ் ஃபில் சால்ட் அந்த ஒரு பேட்டில் வந்து ஆக்டிவேட் ஆகுது. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஃபில் சால்ட்டை 50-50 ஆப்ஷன்லையும், ரெண்டாவது பேட்டிங்கில் ஒரு 80%, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த டீம்ஸில் நீங்கள் ரெண்டாவது இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிபிசி ட்ரை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு அதிக ப்ரியாரிட்டி, இந்த அளவுக்கான ஒரு ஸ்கோர் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. விராட் கோலி லாஸ்ட் கேமில் ஃபாஸ்ட்டாக ஆடி இருந்தார். ஸோ ஹெட்டில் 50, வென்யூவில் 40, 90% பிக் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஏர்லியராக விக்கெட் ஆகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் தேவ்தத் படிக்கல் இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்லா ஆடி இருக்காரு. பட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ஒஸ்ட்டு தான். பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 52 அப்படிங்கிறது ரெக்கார்டாக இருக்குது. நிறைய கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் கொடுத்துருக்காரு தேவ்தத் படிக்கல். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ரஜத் பட்டிதார் நல்ல டச்சில் இருக்கார். லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேம்ஸில் வந்து அவர் 30+ ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஹெட்வெட்லேயுமே 41 ஆவரேஜாக இருந்திருக்கு. ஷார்ட் பால் வீக்னஸ் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் பேஸ்க்கு அகேன்ஸ்டாக ரன்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்க பட்சத்தில் கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் ரொம்ப சிறுசு. ஸோ சென்னை கிரவுண்டில் 17 வருஷம் கழிச்சு வின் பண்ணாங்க, மும்பை கிரவுண்டில் 9 வருஷம் கழிச்சு வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பட்டிதாரோட கேப்டன்சி கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. லாஸ்ட் கேமில் ரோஹித் சர்மாக்கு அகேன்ஸ்டாக ஹசில்வுட்டை ட்ராப் பண்ணிவிட்டு எஸ்டிஆலுக்கு போலிங் கொடுத்தது, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன நுட்பங்கள். ஸோ நிறைய கேச்சிங் பாயிண்ட்லையும் இருக்கார். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து ரஜத் பட்டிதார் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லிவிங்ஸ்டன் ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி டக் அவுட்டு, பட் பவுலிங் கொடுக்கல. இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப முக்கியமான பிக். இந்த கிரவுண்டில் 54 ரன் அடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது. ஸோ போத் இன்னிங்ஸ்மே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். 2 ஓவர்ஸ் வரைக்கும் நம்ம ஓவர்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு விக்கெட் ஒரு 30 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் 52% கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார். நெக்ஸ்ட்டு ஜிதேஷ் சர்மா லாஸ்ட் மேட்ச் கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். சிம்பிள், ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க, விக்கெட்ஸும் அட் த சேம் டைம் பெங்களூர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். இவர் கிட்டத்தட்ட மிடில் வந்தார் அப்படின்னா குல்தீப் யாதவோட பவுலிங்கை டெஸ்ட்ராய் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு டிம் டேவிட் சேஸில் மட்டும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்லாம் ரிஸ்க் தான், 5% பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹை ரிஸ்க்காக நீங்கள் சேஸில் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குருணால் பாண்டியா அந்த மேட்ச்சுக்கு ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதிக பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. 67ங்கிறது ஹை பர்சன்டேஜ் தான். லாஸ்ட் கேமில் இவர் ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம், எந்த 2 இன்னிங்ஸ்னாலும் பிக் பண்ணுங்கள், மும்பைக்கு அகேன்ஸ்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவர் 4 விக்கெட் கிட்டே எடுத்திருந்தார். ஸோ இந்த மேட்ச்சு விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு குருணால் பாண்டியா ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக புவனேஸ்வர் குமார் வெறும் 14% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஃபஸ்ட்டு பவுலிங்கில் 2 விக்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 14% ஒரு நல்ல பிக்கு. லாஸ்ட் கேமே ஒரு நல்லா தான் பவுல் பண்ணியிருந்தார். ஸோ ஸ்லைட்லி ஒரு சின்ன எரர்ஸ்னால பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பிக்கு. 2 இன்னிங்ஸும் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணியில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷியா சர்மா 2வது பவுலிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா இதே மாதிரி 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஜிடிக்கு அகேன்ஸ்ட் அதை பண்ணார். ஸோ 2வது பவுலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாஸ் ஆசில்வுட் நீங்கள் போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது விசி யோசிக்கிறது ஒரு பெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. யஷ் தயால் ஆஸ் யூஸ்வல் செகண்டாக பவுல் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்கலாம். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெலிவரிஸ் வந்து பவுல் பண்ணுவார். லாஸ்ட் கேமில் ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை
எக்ஸலண்ட்டாக போல் பண்ணி எடுத்திருந்தார். ஸோ ஸ்லோயர் ஒன்று, இன்ஸ்விங்கர் ஒன்றுன்னு சொல்லி நல்ல ஹை விக்கெட், நல்ல பெரிய பெரிய பேட்ஸ்மேன்ஸை விக்கெட் எடுக்கார். ஸோ கன்சிடர் பண்ணலாம், ரெண்டாவது போலிங் பண்ணும்போது நல்ல பிக்காக இருப்பார். ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் 2 முறையும், துஷ்மந்தா சமீரா 1 முறையும் அவுட் ஆக்கியிருக்காங்க. விராட் கோலி சமீரா 1 முறை, முகேஷ் 1 முறை, நட்ராஜன் 1 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. பட்டிதாரா அக்ஷர் 1 முறை, படிக்கலுக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. லிவிங்ஸ்டன் அக்ஷர் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை, குல்தீப் 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. குருணால் பாண்டியாவுக்கு பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை. டிம் டேவிட்டை அக்ஷர் பட்டேல் மட்டுமே 2 முறை, பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை மற்ற பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஜிதேஷ் பொறுத்த வரைக்குமே அக்ஷர் பட்டேல் எல்லாரையுமே அக்ஷர் பட்டேல் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஆர்சிபி டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, அதில் யார்கிட்டலாம் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஹை பர்சன்டேஜ் ஃபில் சால்ட், விராட் கோலி, ஸோ ரஜத் பட்டிதார், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா குருணால் பாண்டியா, ஜோஸ் ஹேசல்வுட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதில் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆப்ஷனில் இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணக்கூடியது குருணால் பாண்டியா. ரெண்டாவது கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான் ஃபில் சால்ட், இன்கேஸ் ஃபஸ்ட் பேட்டிங் ஃப்ளாப் அகெயின்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க. இதில் அதிக ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் லிவிங்ஸ்டனுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சுயாஷ் சர்மா, மூணாவது புவனேஸ்வர் குமார். இந்த 3 பிளேயர்ஸ்க்கும் நீங்கள் கம்மியான பர்சன்டேஜ் இருக்கக்கூடியதில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 4th பிக் வேணும் அப்படின்னா எஸ்தேயால் 2வது போலிங்னா மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் சிவிசி, ரிஸ்கி சிவிசி இன்க்ளூட் பண்ணி நான் சொல்கிறேன். சேஃபான ஆப்ஷனில் நமக்கு விராட் கோலி இருக்கார். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு யாருமே இல்லை. ஃபில் சால்ட்டு சேஃப்னு சொன்னாலுமே சிங்கிள் ஆப்ஷன் தான். ஸோ விராட் கோலி தவிர்த்து யாரும் சேஃப் ஆப்ஷன் இல்லை சிவிசியில். பட்டிதார் கூட ஓரளவுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சேஃப் ஆப்ஷனில். பட் ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன் ஒரு ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போலிங் பண்ணி இல்லை விசிக்கு நல்ல பிக்காக இருப்பார். ஸோ புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் போலிங் பண்ணும்போது நல்ல பிக்காக இருப்பார். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்கு தான். எல்லாருமே 2 விக்கெட்ஸ் இருக்கக்கூடிய பிக்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றின ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங்லாம் ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ஃப்ரான்சர் மெக்கர்க் அண்ட் கேஎல் ராகுல் லாஸ்ட் கேம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. டுப்ளசிக்கு இன்ஜுரியான ரீசனுக்காக தான் ராகுல் ஓப்பன் பண்ணார். ஸோ அட் த சேம் டைம் டுப்ளசி வந்துட்டார் அப்படின்னா ராகுலோட கேம் டிஃப்ரெண்ட் ஆகும். ராகுல் நம்பர் 4 வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அடுத்து அபிஷேக் போரல், அக்ஷர் பட்டேல், ஷமீர் ரிஸ்வி, ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸு, அசுதோஷ் சர்மா. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா விப்ராஜிகம், மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, முகேஷ் குமார். ஒரு டிஃப்ரெண்ட் டீமாக இருக்காங்க. நட்டுவுக்கு ஒரு இன்ஜுரி இருந்திருக்கு. ஸோ அது சரியாயிட்டு அப்படின்னா மோஹித்தில், முகேஷில் மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி மோஹித்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நட்ராஜன் உள்ளே ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. நெட்ஸில் போல் பண்ணிட்டு தான் இருக்கார். 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, அது கூடவே அக்ஷர் 1, 5. ஸோ இந்த 5 பவுலர்ஸும் தான் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இம்பேக்ட்ஸ் அப்போ அசுதோஷ் சர்மா உள்ளே வர போகிறாரு. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரான்சர் மெக்கார்க், இவருக்கு இந்த கிரவுண்ட் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் ஹெட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 21, சேம் இதே வென்யூவில் தான் ஆடி இருக்காரு. 27%. இனிஷியலாக ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் ஸ்விங் பண்ணுவாங்க. இன்கமிங் டெலிவரியில் இவர் மாற்ற மாதிரி இருந்தாலும் ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஒரு பிளாஸ்டிங் ஸ்டார்ட் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. 87% கேஎல் ராகுல், அவரோட ஹோம் கிரவுண்ட் இது. கேஎல் ராகுல் ஆர்சிபிக்காக அதிக மேட்சஸ் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. கர்நாடகா பிளேயர் தான். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சிவிசி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணால் மட்டும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் சிவிசி பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம பார்க்கல அஸ் அ பிளேயராக மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பாப் ஆப்ஷன்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பாட்டர்ஷிப் பாப் ஆப்ஷனாக இருக்கட்டும், குபேரால டியோ ஆப்ஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நீங்கள் கேஎல் ராகுல் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அபிஷேக் போரல், லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரிஸ்க் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் படுத்துவார். இவர் இனிஷியலாக ஏர்லி விக்கெட் போச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்கேஸ் டுப்ளசி உள்ளே வந்தார்னா என்ன பண்ணலாம் ப்ரோ? ஏன்னா பெங்களூருக்காக கோச் பண்ணியிருக்காரு, கேப்டன் பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசன், அதுக்கு முந்தின சீசன் ஃபுல்லாகவே நல்லாவும் ஆடி கொடுத்துருக்காரு. டுப்ளசி மஸ்ட் பிக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா டுப்ளசிஸ் வர்சஸ் எஸ்தேயால் லாஸ்ட் மேட்ச்சில் எப்படி ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாரோ அதே மாதிரி அந்த ஒரு பேட்டில் வந்து ஆக்டிவேட் ஆகும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி 50-50 ஆப்ஷனில் நீங்கள் டுப்ளசி வந்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அபிஷேக் போரல் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அக்ஷர் பட்டேலை 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். மேலே ப்ரொமோட் ஆகி ஆடிட்டு இருக்காரு பேட்டிங்கு, பவுலிங் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறாரு. இந்த மேட்ச்சுக்கு நான் அவர்கிட்ட 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எஸ்எல்லுக்கு ஒரு சூப்பரான கேப்டன் விசிக்கு பெஸ்ட் பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. சமீர் ரிஸ்வி என்னை பொறுத்த வரைக்கும் இவரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கருண் நாயர் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த இடத்துல ஆட வைக்கலாம். கருண் நாயர் வந்து டாப்பில் கொஞ்சம் ஆடக்கூடிய பிளேயர் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் சமீர் ரிஸ்வியோட இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணி, சமீர் ரிஸ்வி வந்து எல்லா பாலும் அடிக்கக்கூடிய ஒரு ஃபினிஷர் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட கம்பேர் பண்ணல. கருண் நாயர் ரீசெண்டாக என்ன டச்சில் இருக்காரு, நல்ல மைண்ட் செட்டோடையும் இருக்காருங்கிறது என்னோட ப்ரிஃபரபுளாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து கருண் உள்ளே வராரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சமீர் ரிஸ்வி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை செகண்டாக பேட் பண்ணும்போது நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதே என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. ரேராக ஏர்லி விக்கெட்ஸ் இனிஷியலாக விழுந்தது அப்படின்னா ஸ்டப்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராபப்லி செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். அசுதோஷ் சர்மா சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் பிக்கு. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷனில் உங்கள் டீமில் நீங்கள் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விப்ராஜினிகம் ஒரு லாஸ்ட் கேமில் ஒரு 2 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருந்தார். மெயின் விக்கெட்டாக அதுவும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருந்தார் அந்த பர்டிகுலர் கேமில். ஸோ இந்த மேட்சுக்குமே செகண்டாக பவுல் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. பேட்டிங் அவருக்கு வரமாட்டேங்குது. ஸோ வந்துச்சு அப்படின்னா ஒரு குவிக் ஃபயர் 30-35 அடிக்கிறதுக்கான எபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு கேமில் அகேன்ஸ்ட்டுக்கு சம் டீம்ஸ், ஏதோ ஒரு டீம் நினைக்கிறேன், சம்திங் எல்எஸ்ஜி நினைக்கிறேன், அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக காட்டியிருந்தார். நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சுக்குமே ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க டிசி அப்படின்னா இவர்கிட்ட ஒரு விசி வந்து நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணும்போது கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் சொல்கிறது ஹை ரிஸ்க் ஜிஎல் மட்டும். நெக்ஸ்ட்டு மிச்சல் ஸ்டார்க் 91% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் இவருக்கு குவாலிட்டியாக போயிருக்கு. மொத்தமாக 9 விக்கெட்ஸ் ப்ளஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்விட் வென்யூவில் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. எக்ஸ்ஆர்சிபி பிளேயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு 2014-15 சம்திங்லலாம் ஆர்சிபிக்காக நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தார். இந்த கிரவுண்டில் 10 கேம்ஸ் ஆடி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங் ஸ்டார்க்கோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். லாஸ்ட் கேமில் சேப்பா கிரவுண்டில் கூட நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். 2வது பவுலிங் அப்படின்னா ஸ்டார்க்கை கொஞ்சம் ரொட்டேஷனில் போங்கன்ட்டு. ஸோ ட்ரீம் டீமில் அவர் வரல. ஃபஸ்ட்டு பவுலிங் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குல்தீப் யாதவ் ஷார்ட் கிரவுண்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியலை. பட் ஹை ஸ்கோர் கேம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ குல்தீப் ரீசெண்ட் டேஸில் ஃபஸ்ட்டு பவுலிங் நல்லா போகிற மாதிரி தெரிய வருது. லெஃப்ட் ஹேண்டர்ஸை நல்லா தூக்குறாரு. ஃபஸ்ட் கேமில் கூட ரிஷப் பண்ட்டாக இருக்கட்டும், சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக ஃப்ளைட் பண்ணி தூக்கியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் வந்து அதிக ப்ரியாரிட்டி வந்து குல்தீப்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மோஹித் சர்மா 4% பிக் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் வந்து ஓரளவுக்கு புவராக இருந்திருக்கு. ஹெட்வெட்டாக இருக்கட்டும், வென்யூவாக இருக்கட்டும், ஒஸ்ட்டு ரெக்கார்டு தான் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஆப்போனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காட்டாலும் இவரோட பவுலிங் ரேங்க் ரீசெண்ட் டேஸில் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நிறைய ஆடி இருக்காங்க, இவர் எக்ஸ்பென்சிவாக போயிருக்காங்க அந்த கிரவுண்ட்லேயுமே. ஸோ 4% தான். ரேராக போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் பிக் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் இம்பேக்டாக வந்தாலுமே ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வெட்டில். 2வது பவுலிங்கில் முகேஷ் குமார் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக தெரிய வராரு. சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் வித் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ் மெக்கா இருக்க லிவிங்ஸ்டன் வந்து ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு அபிஷேக் போரில் யாஷ் தயால் வந்து ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. டுப்ளஸியை இங்கிடி 3 முறை, ஸ்ரீயா சர்மா பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை, ஷெப்பர்ட் ஒரு முறை. கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் லுங்கி இங்கிடி 2 முறை, ஹேசிலுட் 2 முறை, புவனேஸ்வர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. அக்ஷரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எஸ்தே பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை. ஸ்டப்ஸுக்கும் வீக்னஸ் எதுவும் இல்லை. அசுதோஷ்க்கு பேட்டிலே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ டீம் டெல்லியோட ஒரு ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், யாரெல்லாம் லோ பர்சன்டேஜ் ஸ்கிப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், ஸோ ஸ்டப்ஸு ஒரு 50+ இருக்கார், ஸ்டார்க் இருக்கார், குல்தீப் யாதவ். ஸோ அவ்வளோதான். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் இன்கேஸ் டுப்ளஸி உள்ளே வந்தார்னா அவரும் ஹை பர்சன்டேஜில் போகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சுக்கு யார்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு ஃப்ளாப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஃப்ளாப்பும், குல்தீப் யாதவ் நீங்கள் செகண்ட் பவுலிங்கில் ஃப்ளாப்பும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிக்ஸில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் அதிக பர்சன்டேஜ் வந்து நம்ம யாரெல்லாம் பிக் பண்ணலாம் லோ பர்சன்டேஜில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் மெக்கா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 2வது பேட்டிங் நல்ல பிக்காக இருப்பார். நான் இவர் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் ஜிஎல் இவரை கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்கள் டீமுக்குள்ளே.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டீமில் விப்ராஜ் நிகிம் ஒரு நல்ல பிளேயராக இருப்பார். குவாலிட்டி அண்ட் எக்ஸ்பிரியும் கூட 2வது பவுலிங் பண்ணும்போது ப்ரியாரிட்டி அதிகம் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த 2 பிளேயர்ஸ் தவிர்த்து பவுலிங்கில் நட்டு வந்தார்னா கண்டிப்பாக நட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை இதே பவுலிங் நட்டு தான் போகிறாங்கன்னா முகேஷ் வேணால் ஸ்லைட்லி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஃபஸ்ட்டு கேஎல் ராகுல், நெக்ஸ்ட்டு அக்ஷர் பட்டேல், 3வது டூ பிளேசிஸ் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு ஸோ யாருமே இல்லை. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் யாரும் இல்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹை ரிஸ்கில் மெகாஜில் மட்டும் விப்ராஜ் நிகமே 2வது பவுலிங் பண்ணும்போது பேட்டிங்கும் பவுலிங்கும் பண்ணுவாருங்கிற மாதிரி டீம் போச்சுன்னா பிக் பண்ணி சிவிசி போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் சால்ட் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் விராட் கோலி, பட்டிதார், அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டப்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், லிவிங்ஸ்டன், ரஜத் பட்டிதார், பவுலர்ஸில் ஸ்டார்க், ஹேசல்வுட் அண்ட் குல்தீப் யாதவ் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கேப்டன் வந்து விராட் கோலி, வைஸ் கேப்டன் கேஎல் ராகுல் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸை கொடுத்துருக்கோம். இது ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராமில் ஃப்ரீ டீம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜிஎல் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.